மீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசை இருக்கும், அல்லாஹுவை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது அல்லாஹுவை நாம் பார்த்த அந்த காட்சியை நாம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லா மக்களுக்கும் எல்லா முஃமின்களுக்கும் இருக்கும். அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹ வதுஉஹு ஹௌஃபன் வ தமஅன் இல்லா ரஹ்மத்துல்லாஹி கரீபுன் மினல் முஹ்ஸினீன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியிலே எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம். பஅத சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு நீங்க அதில் எதுவும் ஒரு குழப்பம் செய்ய வேண்டாம். இன்னும் பயபக்தியுடன் ஆர்வத்துடனும் நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். இன்ன ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் அருள் கிடைக்கின்றது, கரீபன் அருகிலே இருக்கின்றது, மினல் முஹ்ஸினீன் நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் மிக அருகிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றார். சூரத்துல் காஃபிலே சொல்கின்றான், அஸ்பிர் மா யகூலுன வஸபஹ பிஹம்தி ரப்பிக கப்ல தூலி ஷம்ஸி வ கப்லல் குரூப் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அருமை கொள்வீர்களாக அலா மா யகூலுன சபஹ பிஹம்தி ரப்பிக, அவர்கள் சொல்வதை கொண்டு முஹம்மதே நீங்கள் பொறுமை கொள்வீர்களாக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கப்ல தூலு ஷம்ஸ், சூரியன் உதிர்வதற்கு முன்பும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வ கப்லல் குரூப், இன்னும் சூரியன் மறைவதற்கு முன்பும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹ்வே நீங்கள் காண வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் நினைத்து விட்டான் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அனைவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தே தீரும். ஆகவே நீங்கள் அல்லாஹுவை பிரார்த்தியுங்கள். அதிகமாக இபாதத்திலே ஈடுபட்டு அல்லாஹுவை சந்திக்கும் வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக.